ஹலோ விவாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடியோட சின்ன அப்டேட் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து மல்லிகைப்பூ குச்சி போனோட்டம் ஒடிச்சு விட்டதில் வச்சது நல்லா தழுத்து வேர் விட்டுருச்சு. அதனால் இப்போ ஒரு தனியாக தொட்டியில் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அடுத்து சுண்டக்காய் ஒன்றுன்னு சொன்னேன் பாருங்கள், அதுவும் நல்லா இலை தழுத்து வருது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் என்ன செய்யணும், பெரிய தொட்டியில் வைக்கணும். இந்த கல்ரோஜா செடி பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு இனுக்கு ஒடிச்சு கொண்டாந்து வச்சேன். முதல்ல வாடிச்சு, இப்போ இலை தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 5 மணிப்பூ. 2 விதை எடுத்து நம்ம செடியில் பிங்க் கலர் இருக்குல்ல, அதுலேருந்து 2 விதை போட்டேன். ஒன்று நல்ல செழிப்பாக வருது, இன்னொன்று இந்த குட்டியாகவே நிற்கிது பாருங்கள். இது நம்ம செடியோட அப்டேட்ஸு. இது மயில் மணிக்க செடி, இதெல்லாம் நடத்தின பூ வைக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இலை மேலெலாம் தண்ணி தொளிச்சோன்னையும் பட்டர்ஃப்ளை வர்றாங்க. அப்படியே சங்கி நல்லா சூப்பராக வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி நல்லா செழிப்பாக இருந்தால் பட்டர்ஃப்ளை, தேனீக்கள், நம்ம ஏன்னா இயற்கை உரமாக கொடுக்குறோமா, அதனால் எல்லாமே என்ன செய்யுது, வருது நமக்கு வந்து பாலினேஷன் செய்கிறதுக்கு. அது இல்லாமல் பாலினேஷன் செய்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன பூக்களும் வேறு வச்சுருக்கோம்ல. இந்த பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பூச்செடியை வச்சுருக்கேன். இங்கே இருக்கிறதுனால இந்த நல்லா தண்ணி தெளித்தோடனே நல்லா வாடிட்டாங்க. இதனால என்ன செய்யும், இந்த மிளகாய், தக்காளி எல்லாம் பாலினேஷன் ஆகி பாவக்காய்லாம் கிடக்கல, இதெல்லாம் காயாக மாறிடும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லைக்கானையும். அதுபோக நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். எளிதாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியதையே என்ன செய்ய போகிறோம், உரமாக கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா விவர்ஸ், இதில் வந்து வாழைப்பழத்தூளும் வெங்காயத்தூள் கரைசலையும் ஊற்றிருக்கேன். இந்த டப்பாவில் இருந்துச்சு, இதில் வந்து ஊற்றிட்டேன். அதுபோக நீங்கள் முருங்கைக்காய் பறித்தோம்ல, அதில் கொஞ்சம் கீரையும் கிடச்சிச்சு. அந்த கீரை கொஞ்சம் பழுத்திலையாக இருந்துச்சு, அதை வேஸ்ட்டாக கீழே போடாமல் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பிறகு நல்லா விழுத அரைச்சிட்டேன். இதை வந்து என்ன செய்வோம், நம்ம செடிகளுக்கு கொடுத்து விடும் போது நல்ல இயற்கையான பயிர் ஊக்கி இது தான் சூப்பராக என்ன நல்லா ஃபெர்டிலைசர்னு சொன்னால் இது தான். ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து தழுக்காத செடி என்ன செய்யும், நல்லா தழுக்கும். தழுத்து செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். இது இந்த கீரை எடுக்க மறந்துட்டேன். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன செய்வோம், இந்த தண்ணியை கொடுத்து விடுவோம். கொடுத்து விடும்போது செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், முல்லைப்பூ குச்சி தழுத்துருக்குல, இன்னும் ஒரு குச்சி நேற்று எடுத்து வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். வாங்க காமிக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு குச்சி என்ன செஞ்சுருக்கேன், நேற்று கத்தாழையில் முக்கி பக்கத்தில் ஒருத்தவங்க முல்லைப்பூ குச்சியை வெட்டி போட்டாங்க. மழையில் சாஞ்சிருச்சு, சரியான மழை அடிச்சிச்சில். அதில் கொண்டாந்து இதிலே ஒரு குச்சி வச்சுருக்கேன். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க வளர்ந்தா தாங்கன்னு, அதனால் அதையும் வச்சுருக்கேன். இந்த மறிக்குழுந்து வச்சோம்ல, அதில் 3 குச்சி நல்லா நிற்கிது. 3 குச்சி தழுத்துன்னு பார்க்கேன். ஒரு 10 குச்சி போல் நட்டேன், அதில் 3 குச்சி தழுத்து வர்ற மாதிரி இருக்குது. பாப்பா வந்தால் சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுபோக இங்கிட்டு மல்லிகைப்பூ குச்சியும் கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இந்த நிழலில் ஊனி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா, இது வந்து அடுக்கு மல்லி, இதுவும் தழுக்கட்டும் சொல்லி வெறும் கோகோ பீட்டும் மண்ணும் கலந்து, மாட்டு சாணம் இதை மட்டுமே கலந்து வச்சுருக்கேன். இதில் களைச்செடியும் வர்றாங்க. இதுவுமே நல்லா தழுத்துச்சுன்னா சரி, நம்ம அடுக்கு மல்லி செடியாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போயுமே திருப்பியுமே கத்திரிக்காய் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பூ விட ஆரம்பிச்சிருச்சு. காய்களும் அடுத்த நம்ம கத்திரிக்காயும் நம்ம செய்யலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயும் ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வளர்ப்புகளுக்காக. அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.